டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் விகிதம் மற்றும் விகித சமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 7 பார்க்க போகிறோம். இரு எண்களின் விகிதம் 3:5. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 9 கழித்தால் உருவாகும் புதிய விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 12:23 எனில் அதில் பெரிய எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இரு எண்களின் விகிதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3:5. ஓகேங்களா. புதிய விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12:23. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. இந்த 9 கழித்தால் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, 9 கழித்தாலோ இல்லை 9 கூட்டினாலோ அப்படின்னாலும் இங்கே அந்த 9ன்னு போட்டுங்க. இப்போது இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை இங்கே எழுதுங்க. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 23லேருந்து 12 போச்சுன்னா 11. பெரிய நம்பர்லாம் சின்ன எண்ணெய் கழிச்சிங்க. இப்போ இங்கே எழுதுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த ரெண்டுத்துடைய ரேஷனுடைய ரெண்டுத்தையும் குறுக்கு பெரு பண்ணுங்க. 23 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 69. எது பெருசாக இருக்கோ அதை முதல்ல போடுங்க. 69 எக்ஸ்ன்னு போட்டுங்க. இந்த பக்கம் குறுக்கு பெரு பண்ணுறது 12 × 60. ஸோ அது 60 எக்ஸ்ன்னு போட்டுங்க. ஈக்குவல் டு இந்த ரெண்டு மதிப்பையும் பெருக்குங்க. 11 × 9. ஸோ 69ல் 60 போச்சுன்னா 9x ஈக்குவல் டு 11 × 9. இந்த 9 1 அடிச்சோன்னா அப்போ x ஈக்குவல் டு 11. இந்த x ஈக்குவல் டு 11ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெரிய எண் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பங்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3:5ன்னு இருக்குல்லையே, அப்போ 3 பங்கு. அப்போ அதில் ஒரு பங்கு வந்து 11. அப்போ 3 பங்குன்னா என்ன வரும்? 33. 5 பங்குன்னா எவ்வளோன்னா 55. ஸோ ஆக்சுவலாக அவங்க பெரிய எண் யாருன்னு தான் கேட்குறோம். அப்போ 3:5னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பங்கு 3x ஈக்குவல் டு 33 வந்து சிறிய எண். அப்போ 5 பங்குன்றது 5x. 5 × 11 வந்து பார்த்தீங்கன்னா 55. ஸோ அப்போ பெரிய எண் வந்து பார்த்தீங்கன்னா 55. மகன் மற்றும் தந்தையின் வயது 1:2. 7 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களின் விகிதம் 3:5 எனில் மகனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல ஒரு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1:2. போன சம மாதிரியே தான் பண்ண போகிறோம். தற்போது வந்து விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 3:5. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து 2. எவ்வளோ கேட்குறாங்கன்னா 7 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே 7ன்னு போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 1 × 5 5x, 3 × 6 6x. எது பெருசாக முதல்ல அதை போடுங்க. 6x - 5x ஈக்குவல் டு என்ன பண்ணோம்? 7 × 2. இதை கழிச்சிங்கன்னா 6x 5x போச்சுன்னா x, 7 2 14. அப்போ x ஈக்குவல் டு 14. x ஈக்குவல் டு 14ன்றது ஒரு பங்குமா, ஒரு பங்கு. ஸோ இந்த ஒரு பங்கு வந்து 14 அப்படின்னா இப்போ கொஸ்டின் கேட்குறான் மகனின் தற்போதைய வயதுங்க பாருங்க. வயது விகிதம் வந்து இப்போதைக்கு எவ்வளோ கொடுத்துறாங்க? 1:2. இதெல்லாம் மகன் வந்து ஒரு பங்கு, தந்தை வந்து 2 பங்கு. அப்போ இங்கே ஒரு பங்கே 14 தான். அப்போ மகனின் வயது வந்து பார்த்தீங்கன்னா மகனின் தற்போதைய வயது அப்படின்னும் போது என்ன வரும் நமக்கு? 14. சப்போஸ் தந்தையினுடைய தற்போதைய வயது கேட்டால் 2 பங்கு. அப்போ ஒரு பங்கு 14. அப்போ 2 பங்கு 28 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது P மற்றும் Qவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 3:4. 4 வருடம் கழித்து அவர்களின் வயது விகிதம் வந்து 7:9 எனில் Qவின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வயது விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 3:4. இப்போ அதாவது 4 வருடம் கழித்து எவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன்? 7:9. இப்போ பாருங்க ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2. எத்தனை வருடம் கழித்துனா 4 வருடம் கழித்து. அப்போ 4 இங்கே போட்டுங்க. ஸோ முதல்ல இது குறுக்கு பெரு பண்ணுவோம். 9 3 27, 7 28. ஸோ முதல்ல பெரிய நம்பர் 28x - 27x ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் பெருக்கிங்க. 4 × 2. ஸோ 28ல் 27 போச்சுன்னா 1x. அப்போ x ஈக்குவல் டு 8. x ஈக்குவல் டு 8. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு 8. ஆக்சுவலாக இப்போ என்ன கேட்குறாங்கன்னா Qவின் தற்போது வயது என்னன்னு கேட்குறேன். Q ஆக்சுவலாக இது P, இது Q. அப்போ Q வந்து பார்த்தீங்கன்னா 4 பங்கு. ஒரு பங்கு வந்து 8னா அப்போ Qவின் வயது தற்போதைய வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பங்கு. 4 × 8 8னா 32 வயது. அடுத்து மகன் மற்றும் தந்தையின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 1:4. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 3:8 எனில் 4 ஆண்டுகளுக்கு முன் அவர்களின் வயதுகளின் கூடுதல் யாதுன்னு கேட்குறாங்க. சரி, நார்மலாக நீங்கள் போடுங்க. முதல்ல வந்து 1:4. இப்போ வந்து அதாவது 8 ஆண்டுகளுக்கு பிறகு வயது விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 3:8.
ஆக்சுவலாக 8 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்குறாங்க. முதல்ல இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 5. இது குறுக்கு பிறகு பண்ணுங்கள். 8 1 8, 4 3 12. அப்போ முதல்ல 12x போட்டுக்கலாம், அப்புறம் 8x போட்டுங்க. இப்போ இந்த 8 × 5 இங்கே போட்டுங்க, 8 × 5. இப்போ இதை இது பண்ணிங்கன்னா 4x = 8 × 5. 4க்கு 8 கிடச்சா 2, அப்போ x = 10. நல்லா புரிஞ்சுங்க. x = 10 ஒரு பங்கு. அதாவது மகனுடைய வயது வந்து தற்போது வயது வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு வச்சுங்க. அப்போ தந்தையுடைய வயது வந்து 40ன்னு அர்த்தம். இவன் என்ன கேட்குறான்னா 4 ஆண்டுகளுக்கு முன் அவர்களின் வயதுகளின் கூடுதல். அது ரொம்ப முக்கியம். இப்போது தற்போதைய வயது பாருங்கள். தற்போதைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 10. அதாவது மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகன் தந்தை மகனுடைய தற்போதைய வயது எவ்வளோ? ஒரு பங்கு தான் இல்லையா? அப்போ 10. ஆனால் தந்தையோட வயது வந்து பார்த்தீங்கன்னா 4 பங்கு, அப்போ 40. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இவங்களுடைய 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய வயசு. அப்போ இதுலேருந்து 4 கழிக்கணும். 10லேருந்து 4 கழிக்கணும். அதே மாதிரி 40லேருந்து 4 கழிக்கணும். அப்போ இவருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 6 வயசு வரும், இவருக்கு 36 வயசு வரும். இது ரெண்டுக்குடைய கூடுதல் தான் கேட்குறாங்க. கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 6 + 36, அப்போ 42. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் விகிதம் மற்றும் விகித சமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 8 பார்க்க போகிறோம். இரு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவ்வெண்களின் பெருக்குத்தொகை 10,800 எனில் அவ்வெண்களின் கூட்டுத்தொகை யாதுன்னு கேட்குறாங்க. அது இரண்டு எண்கள் வந்து எவ்வளோ விகிதத்தில் இருக்கு? 3:4. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 3x:4x அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதனுடைய பெருக்குத்தொகை நல்லா புரிஞ்சுங்க. 3x × 4x இதனுடைய பெருக்குத்தொகை வந்து 10,800. இப்போ இதை பெருக்குனே 4 3 12, x × x x2 10,800. ஸோ இந்த x2 இந்த 12க்கு இது கிடைக்கலாம். ஸோ 9 900 வரும். அப்போது x2 900. அப்போ x என்ன சார்னா 900க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 30. ஓகேங்களா? ஸோ இப்போ x வந்து என்னது அந்த எண்ணு கூட சொல்லியாச்சு. இப்போ அந்த எண்களுடைய கூட்டுத்தொகை கேட்குறோம். ஆக்சுவலாக இது ஒரு பங்கு வந்து 30. அப்போ 3x எவ்வளோ வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 3x = ஒரு x வந்து 30, 3x வந்து 90 வரும். அதே மாதிரி 4x எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வரும். இப்போ என்னுடைய கூட்டுத்தொகை தான் கேட்குறாங்க, கூடுதல். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்க, 90 + 120, கூடுதல் வந்து 210. 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவைகளின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அம்மூன்று எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ 3 எண்கள் வந்து நல்லா புரிஞ்சுங்க. 3:4:5 அப்படின்றோம். இதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் நல்லா புரிஞ்சு இதை வர்க்கப்படுத்திங்க. 3xன்னு எடுத்துக்கலாம். 3x இதை ஸ்கொயர் பண்ணிக்கங்க, 4x இதை ஸ்கொயர் பண்ணிக்கங்க, 5x இதை ஸ்கொயர் பண்ணிக்கங்க. இது மூணுத்தினுடைய வர்க்கங்களின் கூடுதல் வந்து 1250ன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9x² + 16x² + 25x² = 1250. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 50x² = 1250. x² தான் நமக்கு வேணும். ஸோ இந்த 1250க்கு 50க்கு அடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1250/50, ஒரு 0 அடிச்சிடலாம். அப்போ x² 25க்கு 125 அடிச்சிங்கன்னா ஸோ 2 5 10 25 வரும். ஸோ x² = 25, அப்போ x = 5ன்னு வரும். x = 5. ஆக்சுவலாக இப்போ என்ன கேட்குறேன்னா x = 5 3 எண்களின் கூடுதல் கேட்குறோம். அப்போ அந்த 3 எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3x தான் முதல் எண். அப்போ இது என்ன வரும்? 3 15 வரும். 4x வந்து ரெண்டாவது நம்பர். ஸோ 4 5 20. மூணாவது எண் வந்து பார்த்தீங்கன்னா 5x = 5 25. இதான் 3 எண்கள். இதனுடைய கூடுதல் கேட்குறேன். ஸோ கூடுங்க பார்க்கலாம். 35 55 60. ஸோ அப்போ அந்த 3 எண்களின் கூடுதல் வந்து 60. 2 எண்கள் 9:11 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் கூடுதல் 660 எனில் அந்த எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? நல்லா புரிஞ்சுங்க. 9:11 என்ற விகிதத்தில் இருக்குது. இதனுடைய கூடுதல் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க. 2 விகிதத்தையும் கூட்டினா வரும் 9 + 11 கூட்டினீங்கன்னா 20. அப்போ 20 பங்கு வந்து 660ன்றாங்க. அதாவது அவற்றின் கூடுதல் வந்து 660 இல்லையா? அப்போ அந்த 20 பங்கு 660னா
அந்த எண்களுக்கு இடையான வித்தியாசம்னா இது 11 பங்கு இது 9 பங்கு, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ பாருங்க. 11ல் 9 போச்சுன்னா 2. அப்போ 2 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சப்போ அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்ச போது அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை குறுக்கு பெருக்கு பண்ணுங்க. 20x = 660 × 2. நமக்கு எக்ஸ் தான் வேணும். இந்த ஒரு 0 அடிச்சிடலாம், இந்த 2க்கு 2 அடிச்சிடலாம். ஸோ x = 66. அப்போ அந்த வித்தியாசம் அந்த இரண்டு எண்களுக்குள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 66. அடுத்து பாருங்க. இப்போ இரண்டு எண்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் கூடுதல் வந்து 27 எனில் அந்த எண்களின் பெருக்குத்தொகை எவ்வளோன்னு கேட்கலாம். இப்போ போன சமயம் அதே தான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 4:5 என்ற விகிதத்தில் உள்ள அவற்றின் கூடுதல்னா என்ன அர்த்தம்? இது அப்படியே 4:5 அப்படியே கூட்டிங்க பார்க்கலாம். அப்போ 9 பங்கு வந்து 27ன்றாங்க. 9 பங்கு 27னா அப்போ ஒவ்வொரு என்ன கண்டுபிடிக்கும். 4 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 4 பங்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது குறுக்கு பெருக்கு பண்ணினா 9x = 4 × 27. இந்த 9 27 வச்சா 9 27 x = 12. அப்போ எக்ஸ்ன்றது என்னது? ஒரு பங்கு 12. ஓகேவா? அப்போ 4x 4 பங்கு எவ்வளோ வரும்? இப்போ இது 4:5 இல்லை. அப்போ 4 பங்கு எவ்வளோ? 4 12 48. 5x 5 12 வரும் 60. அப்போ அந்த ரெண்டு எண், ஒரு எண் 48, ஒரு எண் வந்து 60. ஆக்சுவலாக இந்த இரண்டு எண்ணுடைய பெருக்குத்தொகை தான் கேட்குறாங்க. பெருக்குத்தொகை. ஸோ இந்த ரெண்டு எண்ணையும் வந்து பெருக்கிக்கலாம். அதாவது 48 × 60. அதாவது 9 பங்கு அவற்றின் கூடுதல் வந்து 9 பங்கு வந்து 27. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இது வந்து 4 பங்கு ஆக்சுவலாக எக்ஸ்ன்றது. ஏன்னா இங்கே 4 பங்கு தானே போட்டிருக்கோம். 4 பங்கு 12. அப்போ 4 பங்கு 12னா ஸோ இது 12. 4 பங்கு 12. ஓகேங்களா? அதேமாதிரி 5 பங்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 5 பங்கு கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல போடுங்க. 9 பங்கு 27னா அப்போ 5 பங்கு எவ்வளோ வரும் தெரியாது. ஸோ அதேமாதிரி இதில் குறுக்கு பெருக்கு பண்ணால் 9x = 27 × 5. ஸோ 9 3 27 அப்போ 15 வரும். ஸோ 5 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 15. அப்போ இதனுடைய பெருக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 12 × 15. ஓகேங்களா? 12 × 15 எவ்வளோ வரும் பாருங்க. ஸோ 12 × 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்குத்தொகை. இதை கூட்டி பாருங்களேன். 12 15 கூட்டி 27 வருதுங்களா? இரண்டு எண்களுடைய கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 27. அப்போ பெருக்குனா கரெக்டாக வரும் ஆன்சர். ஓகேங்களா? 180. பெருக்குத்தொகை வந்து 180. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் விகிதம் மற்றும் விகித சமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 9 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் x/y = 2:1 எனில் x² - y² x² + y² காண்க. அதாவது x/y = 2:1 அப்படின்னா x/y = 2/1. அதாவது xக்கு 2 yக்கு 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் x இருக்கிறதுல 2 சப்ஸ்டிட் பண்ண 2² மைனஸ் y இருக்கிறதுல 1², 2² + 1². இங்கே 2² பண்ணால் 4 மைனஸ் 1² பண்ணால் 1. இங்கே 2² பண்ணால் 4 ப்ளஸ் 1² பண்ணால் 1. 4 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3:5. a/b = 4:1 எனில் √a/b + √b/a காண்க. இப்போ a/b = 4:1. ஸோ அப்போ a/b = 4/1. இப்போ இங்கே பாருங்கள், √a/b + √b/a. இப்போ √a/bக்கு பேர் என்ன பண்ணலாம்? நம்ம 4/1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. √b/aக்கு பதிலாக இதை தலைகீழ போட்டிங்கன்னா 1/4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே 4/1ன்னா 4 தான். 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2. 1/4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1/2. 1 2 குறுக்கு 2 4 ப்ளஸ் 1. அப்போ 5/2 வந்து ஆன்சர்.
4a ஈக்குவல் டு 5b ஈக்குவல் டு 6c எனில் a is to b is to c இன் மதிப்பு காண்க. இப்போ இந்த 4 5 6 இதெல்லாம் எந்த நம்பரால் வகுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் நம்பரு 4a இருக்கு இல்லையா, அதை 4 × 5 × 6ஆல் வகுத்துருங்க. அதேமாதிரி 5b இருக்குங்களா, அதையும் அதே 4 × 5 × 6ஆல் வகுத்துருங்க. 6c இருக்குங்களா, அதையும் 4 × 5 × 6 4 நாள் அடிச்சிருங்க. இப்போ a/30 6 5 30, b/5 5 அடிச்சிட்டோம்னா 24, இந்த 6 அடிச்சிட்டோம்னா c ஈக்குவல் டு 20. அப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா a/b/c வந்து பார்த்தீங்கன்னா 30 24 20. இந்த மூணுத்தையுமே காமனாக ஏதாவது நம்பரால் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் அடிக்கலாம், 4ஆம் டேபிள் அடிக்கலாம். ஸோ இப்போது 2ஆம் டேபிள் அடிக்கலாம். ஸோ 5 2 30, 12 2 24, 12 20. அப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 15:12:10. ரூபாய் 782 1/2 2/3 3/4 என பிரித்தால் முதல் பகுதியின் மதிப்பு காண்க. ஸோ முதல்ல இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கலாம். 2 3 4 எல்சிஎம்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை காமனாக எந்த நம்ம டிவைட் ஆகுன்னு பாருங்கள், வகுக்க முடியும் பாருங்கள். அதாவது மூணுத்துமே காமனாக வகுக்க முடியாது. அப்போ இந்த 2வையும் 4ஐயும் 2ஆல் வகுக்கலாம். 1 2 இந்த 3 வகுக்க முடியாது, அப்படியே 3 போட்டுங்க. 2 4 இதுக்கு மேலே தனித்தனியாக தான் வகுத்தாகணும். 3 1 டைம், 2 1 டைம், 2 3 6 6 2 12. அப்போ மீசிமா வந்து 12. ஸோ மீசிமா 12. இப்போ பாருங்கள், இதை 12ஆல் பெருக்குங்க. அது 1/2, இதை 12ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் 12ஆல் பெருக்குங்க. 2/3, இதையும் 12ஆல் பெருக்குங்க. 3/4, இதையும் 12ஆல் பெருக்குங்க. இப்போது இந்த 2க்கும் 12 கழிச்சா 6 4 வரும், 4 கழிச்சா 3 வரும். அப்போது 6:8:9. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே விகிதத்தில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முழு எண்ணாக மாற்றிட்டேன். ஏன்னா பின்னத்தில் இருந்துச்சு, முழு எண்ணாக மாற்றிடுச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய மொத்த பங்கு கூட்டிங்க. 9 8 17 17 ஒரு 6 கூட்டிங்கன்னா 23. ஸோ 23 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 782ன்றாங்க. இப்போ என்ன கேட்குறேன்னா, முதல் பகுதியின் மதிப்பு என்ன? முதல் பகுதினா எது வரும்? 6 பங்கு தான் முதல் பகுதி. அப்போ 6 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 6 பங்கு எவ்வளோ? எக்ஸு. ஸோ இப்போ இதை வந்து குறுக்கு பெருக்கு பண்ணலாம். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ 23x ஈக்குவல் டு 782 × 6. நமக்கு எக்ஸ் தான் வேணும். 782 × 6/23. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ ஒரு 23 ஸோ 23 வந்து பார்த்தீங்கன்னா 69 78, மீதி வந்து 92 வரும். 4 23 வந்து பார்த்தீங்கன்னா 92. ஸோ இப்போ 39 × 6 324. இப்போது 324. இப்போது அந்த 6 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 324. அதான வரும்? சரி, தப்பாக போட்டோன்னா 23, சரி 234. 234. Thank you.